இந்தியாவை நெருங்கும் ஆபத்து. ஒன்று சேரும் சீனா, வங்கதேசம், பாகிஸ்தான். ஆசிய கண்டத்தில் நம் நாடு பொருளாதாரம் மட்டுமின்றி பல்வேறு துறைகளில் வேகமாக வளர்ந்துட்டு வருது. இதனால ஆசியா மட்டுமின்றி உலக அளவில் நம் நாட்டின் புகழ் உச்சத்துக்கு சென்று வருது. இதனை விரும்பாத அண்டை நாடுகள் நம் நாட்டை முடக்கவும் தனிமைப்படுத்தவும் பெரிய பிளானை கையில் எடுத்திருக்காங்க. இந்த சதித்திட்டத்தில் பரம எதிரியான பாகிஸ்தான், சீனா மற்றும் வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகள் இணைந்திருக்கிற நிலையில அதன் பின்னணி குறித்து திடுக்கிட வைக்கும் தகவல்கள் வெளியாகி இருக்குது. தற்போது நம் நாடு உலகளாவிய பொருளாதாரத்தில் 4வது இடத்துல இருக்கு. இதே போல பாதுகாப்புத்துறை உட்பட பல துறைகளில் வேகமாக முன்னேறிக்கிட்டு வருது. இதனால ஆசியா மட்டுமின்றி உலக அளவில் பல்வேறு நாடுகளுக்கும் நம்முடன் வர்த்தகம் செய்வதோடு நட்பு பாராட்டியும் வருது. ஆனா நம் அண்டை நாடுகளை எடுத்துக்கொண்டா நிலைமை வேறு. நம்மிடமிருந்து பிரிந்த பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் கூடாரமாக இருக்குது. பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கு. வங்கதேசமும் தற்போது பொருளாதார நெருக்கடி, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு உள்ளிட்டவற்றால உலக நாடுகள் மத்தியில் மதிப்பிழந்திருக்குது. சீனாவை எடுத்துக்கொண்டா தன்னை விட பொருளாதாரத்தில் நலிவடைந்த நாடுகளுக்கு கடன் கொடுத்து அவங்கள முடக்கிறதும் அதன் பிறகு அந்த நாடுகளோட வளங்களை கொள்ளையடிப்பதையும் தான் வாடிக்கையாக வச்சிருக்கு. ஆனால் நம் நாடு எல்லா நாடுகளையும் நேர்மையான உறவை பின்பற்றி வருது. இதனால பல நாடுகள் நம் நாட்டோடு சேர்ந்து தளவாடங்கள் தயாரிக்கிறதுக்கும் வர்த்தகங்களை செய்யவும் தயாராகி வராங்க. ஆசியாவில் நம் நாட்டோட அசுர வளர்ச்சி விரும்பாத சீனா பல்வேறு சதி வேலைகளில் ஈடுபட்டு வருது. தற்போது நம் பரம எதிரியான பாகிஸ்தானையும் புதிய எதிரியான வங்கதேசத்தையும் கூட்டு சேர்த்து நம்ம தனிமைப்படுத்துகிற வேலைகளை சீனா தொடங்கி இருக்கு. இந்த 3 நாட்டோட வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா பிரதமராக இருந்தவரை நம் நாட்டுடன் நல்ல உறவு இருந்தது. கடந்த ஆண்டு இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக முகமது யூனுஸ் பதவியேற்றது முதல்ல வரலாற்றில் இல்லாத அளவுக்கு நம் நாட்டுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையேயான உறவு சரிவு சந்திச்சிருக்கு. நம் நாட்டின் புதிய எதிரியாக இப்போது வங்கதேசம் மாறியிருக்கு. சீனா பாகிஸ்தானுடன் நெருக்கம் காட்டி நமக்கு ஸ்கெட்ச் போர்டு வேலைகளை வங்கதேசம் ஈடுபட்டு வருது. அதே போல பாகிஸ்தானுக்கும் நமக்கும் காலம் காலமாக மோதல் உள்ளது. பாகிஸ்தான் நம்ம நேரடி எதிரியாகவே பார்க்குது. ஆனால் சீனா நம்ம எதிரியாக பார்த்தாலும் கூட அதனை வெளிப்படையாக அறிவித்தது கிடையாது. நம்முடன் நல்ல உறவு பேண்டது மாதிரி காட்டிக்கொண்டு நயவஞ்சகமாக சீனா செயல்படும். இதனால பாகிஸ்தானை விட சீனா தான் நமக்கான பெரிய அச்சுறுத்தல். இப்படியாக நம் நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய இந்த 3 நாடுகளும் நம்மை தனித்தனியாக எல்லைகளை சீண்டிட்டு வருது. இப்போது 3 சதிகாரர்களுக்கு ஒரே அணியில் இருக்கிறாங்க. சில நாட்களுக்கு முன்பு சீனாவில் குன்மிங் நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டம் நடைபெற்றது. இதில் நம் நாட்டின் சார்பில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்றார். அதே போல அண்டை நாடான பாகிஸ்தான், வங்கதேசத்தின் நாடுகளோட பிரதிநிதிகளும் பங்கேற்றாங்க. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்போட கூட்டறிக்கை வெளியிடப்பட்டது. இதுல பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் பற்றிய கண்டிப்பு எதுவுமே இல்லை. அதே வேளையில பாகிஸ்தானோட பலுசிஸ்தான் தாக்குதல் தொடர்பான தகவல்கள் இருந்துச்சு. பலுசிஸ்தான் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக நடக்கும் தாக்குதலுக்கு இந்தியா தான் காரணம் அப்படின்னு பாகிஸ்தான் தெரிவித்து வரக்கூடிய நிலையில இது இடம்பெற்றிருக்குது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராஜ்நாத் சிங் கூட்டறிக்கையில கையெழுத்திட மறுத்துட்டாரு. இது ஒருபுறம் இருக்க, குன்மிங்ல சீனா, பாகிஸ்தான், வங்கதேசம் போன்ற முத்தரப்பு பிரதிநிதிகள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நம் நாட்டை டார்கெட் செய்து அந்த நாட்டு பிரதிநிதிகள் பேசியிருக்காங்க. ஆசியாவில் தங்களுக்குள்ள ஒத்துழைப்பு அதிகரித்து விட்டு இந்தியாவை தனிமைப்படுத்துது அப்படின்னு பேசியிருக்காங்க. அது மட்டும் அப்படி இல்லாமல் செயல்படுத்தப்படாத சார் கூட்டமைப்புக்கு பதிலாக இந்தியா இல்லாத புதிய கூட்டமைப்பை உருவாக்கவும், இதில் சார் கூட்டமைப்பில் உள்ள அனைத்து நாடுகளையும் உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் அப்படின்னும் இந்தியாவை நிராகரிக்க வேண்டும் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்காங்க. இப்படி ஒரு கூட்டமைப்பு உருவாக்க சாத்தியம் இருக்குதா அப்படின்னா நிச்சயம் இருக்கு. முதல்ல இந்தியா, சீனா, பாகிஸ்தான், வங்கதேசம், மாலத்தீவு, பூடான், நேபாளம், இலங்கை ஆகிய 7 நாடுகள் இருந்தன. 2007 ஆப்கானிஸ்தான் இணைஞ்சது. இதன் மூலம் தெற்காசிய நாடுகளிடையே கல்வி, பொருளாதாரம், நட்புறவு ஆகியவற்றை மேம்படுத்த இந்த அமைப்பு தீவிரமாக செயல்பட்டு வந்துச்சு. இதுல இந்தியா முக்கிய பங்களிப்பு செஞ்சது. கடைசியா 2014 ஆண்டு காத்மாண்டுல அதன் பிரதிநிதிகள் கூட்டம் கூடப்பட்டது. அதன் பிறகு சார் கூட்டமைப்பு நடைபெறல. 2016 ஆண்டுல நம் நாட்டில் உரி பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றது. உரி ராணுவ தளத்திற்குள் புகுந்த 4 பயங்கரவாதிகளால் கையெறி குண்டுகளை வீசின. 3 நிமிடத்துல ராணுவ தளங்கள் மீது 17 குண்டுகள் வீசப்பட்டுச்சு.
17 இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டனர். 4 பயங்கரவாதிகளும் தீர்த்து கட்டப்பட்டனர். மேலும் பாகிஸ்தானுக்குள் நுழைந்த நம் படைகள் தாக்குதல் நடத்தின. இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரிச்சது. இதற்கிடையே தான் சார்க் மாநாடு பாகிஸ்தான நடைபெற இருந்துச்சு. உரி தாக்குதலை காரணம் காட்டி இந்தியா பங்கேற்க மறுத்துச்சு. நம் நாட்டை போலவே இலங்கை, பூட்டான், வங்கதேசம் ஆகிய நாடுகளும் பங்கேற்க மறுத்துச்சு. அதன் பிறகு இன்று வரை சார்க் கூட்டமைப்பு நடைபெறவே இல்லை. இதனால் சார்க் அமைப்புக்கு புத்துயிர் அளிக்க இரு நாடுகளும் கூறி வந்தன. இது தெற்காசிய நாடுகளும் ஈடுபடல. இதனால தற்போது பாகிஸ்தான், வங்கதேசம் ஆகியவை சீனாவோடு சேர்ந்து சார்க் கூட்டமைப்புக்கு பதிலாக இந்தியா இல்லாம பிற சார்க் உறுப்பு நாடுகளை ஒன்றிணைக்க திட்டமிட்டிருக்காங்க. இது பற்றிய கேள்விக்கு வங்கதேசம் மறுப்பு தெரிவிச்சிருக்குது. ஆனா உண்மை என்னன்னா, பாகிஸ்தான், சீனா, வங்கதேசம் இணைந்து தெற்காசியாவில் நம் நாட்டை தனிமைப்படுத்த புதிய அமைப்புகளை உருவாக்க திட்டமிட்டிருக்கு அப்படிங்கிறது தான். இதை பாகிஸ்தான் பத்திரிகைகள் உறுதி செஞ்சிருக்காங்க. இதனால இந்தியா சுதாரிக்க வேண்டும். இல்லாட்டா இலங்கை, மாலத்தீவு உட்பட பிற நாடுகளை ஓரணியில திரட்டி நம் நாட்டிற்கு எதிரான வேலைகளை சீனா, பாகிஸ்தான், வங்கதேசம் களமிறங்கலாம். எனவே இப்படி இந்தியாவை கவுண்டர் செய்ய பாகிஸ்தான், வங்கதேசத்தை வச்சு சீனா ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த ஆட்டத்தை நம் நாடு உடனடியாக தடுக்கணும். இல்லாட்டா எதிர்காலத்தில் நம் நாட்டிற்கு பேராபத்தை இது விளைவிக்கும் அப்படின்னும் இந்தியா சுதாரிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டு அப்படிங்கிறாங்க சர்வதேச அரசியல் நிபுணர்கள்.